என்றும் அப்படி பகுத்து வகுக்கும் போது உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றிற்கும் தனக்கும் உள்ள இன்டர் ரிலேஷன்ஸ் உள் தொடர்புகள் எது என்றும் அந்த தொடர்புகளை உணரும் போது என்ன நிலை உடம்பெல்லாம் பரவுகிறது என்றும் அந்த நிலைதான் இயற்கையான பிரமாண்டமான நிலை என்றும் பேரின்பம் என்றும் இப்பேரின்பத்தினை எப்படியெல்லாம் தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்றும் தூண்டப்படுவான். இந்நிலையில்தான் எண்ணம் உற்ற நிலையையும் எண்ணம் ஒடுங்கிய நிலையையும் மனிதன் உணர முடியும். எண்ணம் உருகின்ற அந்த நொடியை கான்சியஸாக உணரும் நிலையை உணர்வதுதான் யோகத்தின் மிகப்பெரிய நிலை. அப்படி எண்ணம் உருவாகும் நிலையை தொடர்ந்து உணர்ந்து அதிலிருந்து விடுதலையாவதும் அல்லது அவ்வெண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்வதுமே மூளையில் ஆல்பா அளவையும் டெல்டா அளவையும் தீட்டா அளவையும் தொடர்ந்து உருவாக்கும். இந்நிலைகளையும் அதனுடைய முன் அதிர்வு நிலைகளான காமா பீட்டா நிலைகளையும் பிரித்தறிய முடியும். மேலும் ஒவ்வொரு எண்ணமும் எழும்போது அதனுடைய வேரை எப்போது அறுக்கலாம் என்பதை உணர முடியும். அங்கேதான் பதஞ்சலி யோக முனிவரின் சித்த விருத்தி நிரோதாவை உணர முடியும். புத்தரின் ஆசையை அறு என்பதை உணர முடியும். திருவள்ளுவரின் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்பதை உணர முடியும். ஒவ்வொரு நுண்ணொடியிலும் எண்ணிக்கையற்ற நிலையில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்பிரபஞ்சத்திலே நாம் என்பது மிக மிக மைக்ராஸ்கோபிக் உள்ள அளவுள்ள நிலை. இந்நிலையை எவ்வளவு நேரம் உணர்கின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்பு நிலையை உணர முடியும். இவ்விழிப்பு நிலையில்தான் உண்மையான சக்தியை உணர முடியும். விழிப்புணர்ச்சியையும் சக்தியின் இயக்கத்தையும் உணரும் போது அவைகளுடைய அகத்தொடர்பினை உணர முடியும். இந்நிலைக்குள் ஒவ்வொரு நொடியிலும் இருக்க முயற்சி செய்யும் போதுதான் இப்பிரபஞ்ச சக்தியினையும் பிரபஞ்ச உணர்வினையும் உணர முடியும். பிரபஞ்சம் முழுவதும் எண்ணங்களினாலும் சக்தியினாலும் உணர்வுகளினாலும் பரிசுத்த அமைதியினாலும் இவற்றினிடையே நடைபெறும் மாற்றங்களினாலும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றின் ஊடே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இறுதி உண்மை. ஆனால் அவ்வுண்மையை பல கோடியில் ஒருவர் அல்லது இருவர் அல்லது ஒரு சிலர் மட்டுமே சில சதவிகிதங்கள் மட்டுமே உணர முடியும். இதற்கு காரணம் அவர்களுடைய மரபணுவாக இருக்கும், இல்லை சூழல் அறிவாக இருக்கும், சுற்றறிவாக இருக்கும், அல்லது அவர்களுடைய சொந்த அறிவாக இருக்கும். தனக்குள் பொதிந்துள்ள மரபணு திறனை வைத்துக்கொண்டு மேலும் மேலும் தோண்டி எடுக்கின்ற உணர்வு தூண்டல்கள் சூழலினால் ஏற்படாமலோ சுய தேடலினால் ஏற்படாமலோ ஒரு மனிதன் இதனை தொடங்க முடியாது. அப்படி தொடங்கினாலும் தொடர் தூண்டல்கள் ஏற்பட்டாலும் மனிதனுக்குரிய பல்வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்களினால் அவன் தன்னைத்தானே தடுத்து சுகமாகி விடுவான் அல்லது சோம்பேறியாகி விடுவான். இதையெல்லாம் உடைத்து அவன் வெளி வருவது என்பது மிகவும் கடுமையானது. அதையும் உடைத்து வெளிவருவனைத்தான் உலகம் கடவுள் அவதாரம் என்று கூறுகிறது. இதில் போலிகளும் உண்டு. பிரபஞ்சத்தின் அணு அணுவான இயக்கங்களும் ஒன்றுக்கொன்று 100% ஏதாவது ஒரு நிலையில் இன்டர் கனெக்டட் உள் தொடர்புள்ளதாகவும் புறத் தொடர்புள்ளதாகவும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட தொடர்புகளோடுதான் நாம் உணர்ந்தோ உணராமலோ ஒவ்வொரு நுண்ணொடியிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் நிலையில்தான் ஒரு மனிதன் தான் செய்கிறேனா அல்லது செய்விக்கப்படுகிறேனா என்பதை உணர முடியும்.
தான் எதையும் செய்வதில்லை என்பதை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து உணர உணர அம்மனிதன் பேரின்பத்தை அடைகிறான். எவ்வளவு நேரம் செய்கிறேன் என்று உணர்வில் இருக்கிறானோ அவ்வளவு நேரம் அவன் உலகியலில் மாற்றி மன அழுத்தம் மன இறுக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கின்றான். தான் செய்விக்கப்படுகிறேன் என்பதை உணரும் நிலைக்கு உடலே தியானம் என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்தலும் செய்விக்கப்படுதலும் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள இடைவெளியை உணர்ந்து செய்விக்கப்படுதல்தான் இறுதி உண்மை என்பதிலே தொடர்ந்து நீட்டித்து விட்டால் அம்மனிதன் ஒவ்வொரு நொடியும் பேரின்பத்தை எண்ணம் ஒடுங்கிய நிலையில் அனுபவிக்கலாம். நான் செய்கிறேன் என்பதற்கும் நான் செய்விக்கப்படுகிறேன் என்பதற்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பல கோடிகளில் யாராவது ஒருவருக்குத்தான் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு எழும். அதுவும் அம்மனிதன் உலகில் உள்ள அத்தனை துன்பங்களையும் அனுபவிக்கும் நேரம் போதுதான் இதனை முழுவதுமாக உணர முடியும். உலகில் துன்பத்தை அனுபவிப்பனுக்கு மட்டும்தான் செய்விக்கப்படுதல் உணர்வு ஏற்படும் என்று கூறக்கூடாது. மரபணு ரீதியாக அம்மனிதன் செய்விக்கப்படுதலையும் உணர முடியும். மரபறிவு மூலம் ஏற்கனவே செய்விக்கப்படுதலை உணர்ந்திருந்தால் உலகியலில் எளிமையாக செய்விக்கப்படுதலை உணர்ந்து அதிலே வாழ ஆரம்பித்து விடுவர். உதாரணமாக ஸ்ரீ ரமணர்,